இந்த மந்திரம் சரஸ்வதி தேவியின் வடிவமாகவே கருதப்படும். அன்னையின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வாழை இலையை விரித்து அதில் படையலுக்காக சமைக்கப்பட்ட பொருட்களை வைக்க வேண்டும். சுண்டல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலும்பிச்சை சாதம் போன்றவற்றை கலைவாணிக்கு நைவேத்தியங்களாக படைக்கலாம். வாழை இலையில் பெரிய கடலை, அவல், நாட்டு சர்க்கரை, பழங்களை வைக்க வேண்டும். செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை மலர்களால் அன்னைக்கு உகந்த மலர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலர்களை மாலையாக்கி அணிவிக்க வேண்டும். வீட்டில் உள்ள குழந்தைகளின் புத்தகங்கள் மற்றும் தொழில் செய்யும் கருவிகளை வைக்க வேண்டும். பூஜையை தொடங்குவதற்கு முன் முழு முதல் கடவுளான விநாயக பெருமாளை மஞ்சள் பொடியில் பிடித்து பூஜையில் வைத்து சுக்லாபரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிஸ்தவதனம் தியாயேத் சர்வ விக்னோய சாந்தையே என்று கூறி விநாயகரை வணங்கிய பின்னரே சரஸ்வதி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். சரஸ்வதி பூஜையின் போது துர்கா லட்சுமி சரஸ்வதி பியோ நம என்று கூறி பூஜையை ஆரம்பிப்பது நன்று. பூஜையில் கலசம் வைத்து கலைவாணியை வணங்கலாம். கலசம் வைத்து அம்பிகையை முறைப்படி எழுந்தருள செய்து பூஜித்தால் கூடுதல் நலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பூஜையின் போது வீட்டில் உள்ள அனைவரும் கலைவாணி பாடல்களை பாடி வணங்க வேண்டும். சகலவள்ளி மாலை பாடல்களை பாராயணம் செய்யலாம். ஓம் ஹரீம் ஜம் என தொடங்கும் சரஸ்வதி தேவியின் மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லி வர சகல வித்தைகளையும் எளிதில் கற்க முடியும்.